லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என் மேல உனக்கு கோபம் இருக்குன்னு தெரியும், அது நியாயம்தான். ஆனா நீ அழுததை பாக்குறப்ப இத நீ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயத்துல அனன்யா பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். அதுக்கு நீ சொன்ன வார்த்தை ஒரு காரணம் அன்பரசி. அன்பரசி, நான் ஒரு லட்சம் தடவை கூட உங்ககிட்ட சாரி கேட்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. அந்த டைம்ல நான் லெக்சரரா மட்டும் இருந்துட்டேன். எல்லாரும் அன்புதான் தப்பு பண்ணான்னு நம்பினாங்க சார். அது வேற சார். ஆனா உங்களுக்கு அன்பரசியை பத்தி தெரியாதா சார்? அன்பரசி எத்தனை வாட்டி அவ எதுவும் பண்ணலன்னு உங்ககிட்ட சொன்னால சார். சார் நீங்க கூட நம்பலையே சார். மா வலிக்குது, வா போலாம். ஏய் வெயிட் பண்ணடி. நானும் சொன்னேன் சார், அன்பு இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு. அந்த அனன்யா தான் தப்பானவ. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பொய் சொல்லுவா. ஆனா அன்பரசி கூட இத்தனை நாள் பழகி நீங்க ஏன் சார் அவளை நம்பல? சாரி மஞ்சு. சந்திரசேகர் சார் மட்டும் வந்து சிசிடிவி பார்க்க சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் அன்பரசிக்கு டிசி கொடுத்திருப்பாங்களே சார். அதுக்கு நான் ஒத்துக்கலையே. எங்களை மாதிரி ஏழைங்கன்னா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டாங்களே சார். நாங்கெல்லாம் பாவம் சார். ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம தங்கறதுக்கு சொந்த வீடு கூட இல்லாம நம்ம லைஃப் எல்லாம் இந்த படிப்பால மாறாதான்னு கனவோட தான் சார் படிக்க வந்திருக்கோம். அந்த கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி நடக்குது சார். கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ஈஸியா டிசில ரெட் மார்க் பண்ணி தரேன்னு அந்த பிரின்சிபல் சொன்னாரு, பாத்தீங்களா சார்? அது எல்லாமே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சிச்சுவேஷன் தான் எல்லாரையும் அன்பரசி தான் பண்ணிருப்பான்னு நம்ப வச்சது. சார் அவ உடஞ்சி அழுதப்ப அன்பரசி இத செஞ்சிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல ஒரு ஆள் இல்லையே சார். வா அன்பு போலாம். மா போலாம், வாமா. ரொம்ப பெயினா இருக்குமா. அனன்யா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அனன்யா, உனக்கு விஸ்வானா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாமா. இப்போ எதுக்கு அது? அன்பரசி கிட்ட இருந்து விஸ்வாவை பிரிக்க இப்போ நமக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நாம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா விஸ்வாவையும் அன்பரசியையும் நாம நிரந்தரமா பிரிச்சிடலாம்.
எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு உங்ககிட்ட சொன்னேன் பொறுமையாருன்னு. ஆனா நீ காதல கூட வாங்கல. சார் நான் எதுவுமே பண்ணல சார். நீ அனன்யா கிட்ட திருப்பி 2 மடங்கு அடிப்பேன்னு சொல்லும் போது நான் இங்கதான் இருந்தேன். அன்பரசி பண்ணது பெரிய தப்பு சார். ஆனா நீ அழுததை பாக்குறப்ப இத நீ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. விஸ்வா, என்னடா முகமே சரியில்லை? ஏதாவது பிரச்சனையா? அண்ணி, அன்பரசி விஷயத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ற அண்ணி. என்னடா பண்ண? என்னடா விஸ்வா இப்படி யோசிக்காம பண்ணிருக்க? நம்ம அன்பரசி போய் அப்படி பண்ணுவாளா? நீ அன்பரசியை புரிஞ்சுக்கிட்ட லட்சணம் இவ்வளவுதானா? அண்ணி, தப்பு பண்ணிட்டேன் தான் அண்ணி. அனன்யா வழியில துடிச்சு போயிட்டு இருந்தா. அப்படி இருக்கிறப்போ அந்த நேரத்துல அனன்யா போய் சொல்ல மாட்டான்னு தப்பா நினைச்சு தொலைச்சிட்டேன். ஆனா அந்த ஃப்ராடு அந்த நேரத்துல கூட அன்பரசியை பழி வாங்கணும் தான் நினைச்சிருந்திருக்கா. அனன்யா பொய் சொல்றா, உண்மை சொல்றா, அதை விடு. அன்பரசி பொய் சொல்ல மாட்டான்றத நீ யோசிச்சிருக்கணும்ல. சந்திரசேகர் சாருக்கு அனன்யா பெத்த பொண்ணுதான். ஆனா எவ்வளவு கான்பிடென்ட்டா நம்ம அன்பரசி பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்காரு. நீயும் அந்த ஸ்டாண்ட் தான்டா எடுத்திருக்கணும். அவர் அப்படி சொன்னப்பவே நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு அண்ணி. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்பரசி என்ன ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீயுமா என்ன தப்பா நினைச்சிட்டேன்னு கண்ணால கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே செத்துட்டேன். இப்பவும் நீ உன் வழியே தான் சொல்லிட்டு இருக்க பாரு. நீலாம் எவ்வளவு செல்ஃபிஷ்னு இதுலயே நல்லா தெரியுதுடா. அத்தனை பேர் முன்னால அவ பண்ணாத தப்ப நீதான் பண்ணன்னு சொல்லி ஆளுக்கு எல்லாரும் சொல்லும் போது அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதுவும் அவள உன்ன எவ்வளவு நம்பிட்டு இருந்தா. நீயும் சேர்ந்துக்கிட்டு அவன் மேல பழியதானே போட்ட. அப்ப அவளுக்கு வலிச்சதை விட அவ பார்த்தது உனக்கு பெருசா வலிச்சுதாங்கோ. நான் அப்படி சொல்லல அண்ணி. அன்பரசி ரொம்ப காயப்பட்டிருப்பான்னு எனக்கு புரியுது. நான் அவகிட்ட உடனே சாரி கூட கேட்டேன் அண்ணி. எப்போ கேட்ட? அந்த லேபை விட்டு வெளியே வந்த உடனே கேட்டேன். எப்படி? எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்திட்டு அவ தனியா இருக்கும்போது நீ போய் சாரி கேட்டியா? அப்ப கூட நீ எவ்வளவு சேஃப்டியா இருந்திருக்க பாத்தியா? என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பின்ன அவகிட்ட மன்னிப்பு கேக்குறவன் அவ மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுமே அங்கேயே எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு கேட்டிருக்கணும். ஏன் அவ வெளியில போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த? எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டா உனக்கு அவமானம் ஆயிடும். அப்படி யோசிச்சுதானே அவ வெளியில போனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்ட? அண்ணி, நீங்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் சத்தியமா நான் அந்த டைம்ல யோசிக்கவே இல்ல. நீ யோசிச்சிருக்கணும் விஸ்வா. காயப்பட்ட இடத்துல தான் மருந்து போடணும். நீ அங்கேயே மிஸ் பண்ணிட்டடா. அண்ணி, நான் இப்ப என்ன அண்ணி பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது விஸ்வா. இனி என்ன பண்ணாலுமே வேஸ்ட் தான். யாரோ ஒருத்தர் மேல பழி போடுறதும் நம்ம ரொம்ப நம்பினவனே நம்மள நம்பாம நம்ம மேல பழி சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு விஸ்வா. அந்த வலியெல்லாம் உடனே சரி பண்ணிட முடியாது. அதுக்கு டைம் ஆகும். அண்ணி,
நான் அன்பரசி கிட்ட பேசியே ஆகணும் அண்ணி. ஏண்டா டைம் ஆகும்னு சொல்ற, இப்போ உடனே பேசி ஆகணும்னு சொல்ற? இல்ல அண்ணி, அன்பரசியை டோர்னமெண்ட்ல கலந்துக்க விடாம பண்றதுக்கு காலேஜ்ல பெரிய சதியே நடக்குது. வேணும்னே நாளைக்கு அத்லெட்டிக் டெஸ்ட வச்சு அவளை எப்படியாவது எலிமினேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அன்பரசி அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாளான்னு தெரியல. அதை கேட்க தான் நான் இப்ப கால் பண்ணேன். ஆனா அவ எடுக்கல. இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையா? என்ன பண்றது? விஸ்வா, நான் வேணும்னா அன்புக்கு கால் பண்ணி பார்க்கவா? ஓகே அண்ணி, நீங்க கால் பண்ண அவ கண்டிப்பா எடுப்பா. என்ன ஃபோன் சவுண்ட் அடிக்குது? எனக்கு கௌசல்யாக்கா ஃபோன் பண்றாங்க. ஓ, விஸ்வா சார் ஃபோனை நம்ம அட்டன் பண்ணலன்னதும் அக்கா ஃபோன் பண்றாங்களோ? ஓ, விஸ்வா ஃபோன் பண்ணி இவ எடுக்கலையா? நல்ல விஷயம்தான். ஆனா கௌசல்யா எதுக்கு இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ அன்பரசி, சொல்லுங்கக்கா. காலேஜ்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட அன்பரசி. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. விஸ்வாவும் இங்க தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டே தான் இருக்கான். எனக்கு அவனை பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அன்பு. அம்மா, விஸ்வா உனக்கு கால் பண்ணானாமே, நீ கால் எடுக்கலையாமே? எந்த ரியாக்ஷனும் இல்ல. அன்பு, நாளைக்கு ஏதோ டோர்னமெண்ட்காக டெஸ்ட் இருக்காமே, அத பத்தி பேசதான் விஸ்வா உனக்கு கால் பண்ணானா. நீ வேணா விஸ்வாக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்குறியா? அக்கா, அதுல நான் கலந்துக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு யோசனையா இருக்குக்கா. என்ன அன்பரசி இப்படி சொல்ற? மனசளவுல நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்க்கா. போனை கொடுங்க. சும்மா இரு. அன்பரசி, நீ என்ன எப்படி நினைச்சு அக்கான்னு கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்னை நீ என் கூட பொறுக்காத தங்கச்சியா தான் நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் இப்ப நான் உன்கிட்ட பேச போறேன். நீ எதுக்காக இங்க வந்தன்னு மறந்துட்டியா? இல்லக்கா. இரு அன்பரசி, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எதுவா இருந்தாலும் பேசு. நேத்து நடந்த விஷயம் எல்லாம் எதுக்காக நடந்ததுன்னு உனக்கே தெரியும்ல. நீ அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாதுன்னு அவங்க எல்லாருமே நினைக்கிறப்போ நீயும் இப்போ கலந்துக்கலன்னு சொன்னா அவங்க நினைச்சதை அவங்க சாதிச்சிட்ட மாதிரி ஆயிடும்ல. சரி, அவங்கள கூட விடு. உன்னோட ஆம்பிஷன் என்ன? பெரிய அத்லட்டா வரணும்ன்றது தானே? அதுல இருந்து நீ பின்வாங்க போறியா? உன் மேல இருக்க அக்கறையில சொல்ற அன்பு. தயவு செஞ்சு இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க வேண்டான்னு மட்டும் முடிவு எடுத்துறாத. இது உனக்கு கிடைச்சிருக்க பெரிய சான்ஸ். இதுல கலந்துக்கிட்டு நீ தான் வின் பண்ணும் அன்பு. இத பார்த்து உன் காலேஜே வாய் மேல விரல் வைக்கணும். அன்பரசி, அக்கா, ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க? இது உன்னோட டைம் அன்பு. நீ யாருன்னு எல்லார் முன்னாடியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம். எந்த காரணத்தை கொண்டு இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன அன்பு, என்ன முடிவு பண்ணிருக்க? நான் கொஞ்சம் யோசிக்கணும்க்கா.
எவ்ளோ நேரம் வேணாலும் யோசி, ஆனா நீ எடுக்கிற முடிவு பாசிட்டிவா தான் இருக்கணும். நீ ஜெயிக்கிறதுக்காக தானே இங்க வந்த, அது மட்டும் என்னைக்கும் மறந்துடாத. கடைசியா ஒரு அக்காவும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன், இந்த நேரத்துக்கு உன் அம்மா உன் கூட இருந்தாலும் இதேதான் சொல்லிருப்பாங்க. நீ கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும், ஜெயிக்கணும். நல்ல முடிவா எடுப்பேன்னு நம்புறேன். அண்ணி, என்ன நீ கட் பண்ணிட்டீங்க? அன்பரசி நாளைக்கு டெஸ்ட்டுக்கு வருவாளா இல்லையான்னு கூட தெரியலையா அண்ணி? கண்டிப்பா வருவாடா, நீ கவலைப்படாத. வா போலாம். நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். சரி. என்னடி இன்னும் தூங்காம இருக்க? மா, அந்த பட்டிக்காடு டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாதுமா. அதுக்கு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் கமிட்டி வைக்கிற டெஸ்ட்ல அவ பாஸ் பண்ணாம இருக்கணுமா? அவ முதல்ல டெஸ்டுக்கு வந்தாதானே பாஸ் பண்றதுக்கு. அவதான் நாளைக்கு டெஸ்டுக்கே வரப்போறது இல்லையே. மா, என்ன சொல்ற நீ? அனன்யா, இப்ப அவ இருக்கிற ரூம் பக்கமா தான் நான் வந்தேன். அவளுக்கு விஸ்வா போன் பண்ணிருப்பாரு போல இருக்கு. அவ எடுக்கல. உடனே விஸ்வாவோட அண்ணி கௌசல்யா இருக்கால, ஆமா, அவ இவளுக்கு போன் பண்ணி பேசினா. இவ்ளோ நேரம் அவங்க 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு தான் நான் வரேன். விஸ்வா மேல இருக்கிற கோவத்துல அந்த வேலைக்காரி நாளைக்கு டெஸ்டுக்கு கண்டிப்பா வர போறது இல்ல. மா, ஆனா நாம அப்படி நினைச்சு கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுமா. அப்படியே அவ கலந்துகிட்டாலும் அந்த டெஸ்ட்ல அவ பாஸ் பண்ண மாட்டா. போதுமா? மா, அதை எப்படி நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? ஆல்ரெடி உங்க பிரின்சிபல் கிட்ட நான் பேசிட்டேன். எக்காரணத்தை கொண்டும் அவ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். அவரும் அந்த அன்பரசி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திக்கு முக்காட வச்சு டெஸ்ட் லெவல்லயே டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்க காலேஜ் சார்பா நீ மட்டும்தான் கலந்துக்க போற. சரி, நிம்மதியா படுத்து தூங்கு. சரிம்மா. குட் நைட். குட் நைட். விஸ்வா, என்ன விஸ்வா, அன்பரசி டெஸ்ட்டுக்கு வராளா? சார், கண்டிப்பா வருவா சார். விஸ்வா, நீங்க என்னமோ அவன் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க. எனக்கு என்னமோ அன்பரசி வரமாட்டாளோன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா சும்மா வாயால பேசிடலாம், அதை ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு உண்மையான டேலண்ட் இருக்கணும். சார், அன்பரசிக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் சர்வ சாதாரணம் சார். அவளோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே, பார்க்க தானே போறோம். அதுக்கு முதல்ல டெஸ்ட்டுக்கு வரணுமே. இன்னும் ஆளையே காணோம். வா அனன்யா. சார், நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. ஆமா, உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் டோர்னமெண்ட் கமிட்டி கேட்டாங்க. இந்த ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துரு, அவங்களுக்கு அனுப்பிடலாம். இந்தா. சார், அன்பரசியோடதையும் சேர்த்து அனுப்பலாம்ல? விஸ்வா, அன்பரசி டெஸ்ட்ல முதல்ல பாஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வரைக்கும் அன்பரசி ஆளையே காணுமே. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை பயந்துகிட்டு வீட்லயே இருக்காளோ என்னவோ. விஸ்வா, அன்பரசி வரவே மாட்டா.
விஸ்வா, இன்னும் 10 நிமிஷம் பார்க்கலாம். அதுக்கும் மேல வரலனா ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு ஏதோ டோர்னமெண்ட்காக டெஸ்ட் இருக்காமே. அக்கா, அதுல நான் கலந்துக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு யோசனையா இருக்குக்கா. சார், ஜஸ்ட் அ மினிட். அன்பரசி, நீ டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ப்ளீஸ் வந்துரு.